அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு வந்து ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு தான் பெருநாள் கொண்டாடணும். இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்தது. செவ்வாய்க்கிழமை மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் பெருநாளோட அறிவிப்பு வந்து கொஞ்சம் குளறுபடியாக ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எப்போதும் எல்லாரு கூடயும் எப்படி பெருநாள் கொண்டாடுவோமோ அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் எல்லாரோடையும் சேர்ந்து பெருநாள் கொண்டாடணும். பெருநாவுக்கான வேலை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. தனியாக என்னால் செய்ய முடியாதுங்கிறதுனாலையும், அதுவும் இல்லாமல் லாஸ்ட் நோன்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ரியாஸை வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட சொல்லிட்டேன். கூடவே என் ஹஸ்பண்ட் அப்புறம் நம்ம ரெஹானா குட்டியும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்னென்ன பணியாரம் செஞ்சோம், எப்படி செஞ்சோம், ஏதாவது சொதப்பல் வந்துச்சா, இது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஹாஜா எவ்வளவோ ட்ரை பண்ணியும் லீவ் கிடைக்கல. அதனால் அவர் வேலைக்கு போயிட்டாரு. இப்போ நாங்கள் வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா முடிச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து குலாப் ஜாமுன் தான் செஞ்சோம். குலாப் ஜாமுன் வந்து பொரிச்சு சீரால ஊற வச்சாச்சு. அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈச்சக்கொட்டை பணியானுக்கு மாவு பிசைஞ்சு கொடுத்துட்டேன். பசங்க 2 பேரும் அதை தட்டி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அதை கொல்லையில் அடுப்பு மூட்டி அதை வந்து பொரிச்சு எடுத்துட்டாங்க. நான் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தம் ரோட்டுக்கு ரெடி பண்ணி நான் தனியாளாக இருந்து தம் ரோட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். அன்னைக்கு லாஸ்ட் நோம்புங்கிறதுனால, அதாவது கடைசியாக வந்த 2 நோம்பையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த 2 நோம்புலையுமே நான் வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன். ஒரு வேளை கூட என்னால் பார்க்க முடியல. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தோட ஒன் பை ஒன்னாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்ஷால்லா சீக்கிரமே பெருநாள் வரப்போகுது. சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்க போகிறோம். புது ட்ரெஸ் போட போகிறோம். நிறைய வந்து விதவிதமாக வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம் நமக்காக காத்துட்ருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக வந்து அந்த டயர்டெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை. ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லா வேலையுமே வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நோன்பு திறந்துட்டு தொழுது முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் பூ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா அதை கட்டி இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பூ ரொம்ப சொதப்பலாயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. பெருநாள் அன்னைக்கு எடுத்து ஆசையாக வைக்கலான்னு பார்த்தா நல்லா செவந்து போயிடுச்சு. அதாவது ஒரு 2-3 டைம் வச்சுட்டு எடுத்து வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி செவந்து போயிடுச்சு. எதனால அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த பூவை 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறதுக்கான செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் நானே போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இந்த மாதிரி பூவை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லியும் கொடுத்துருக்கேன். அவங்களும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போலாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ எனக்கே வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு, எதனாலன்னு தெரியல. வேறு வழி இல்லாமல் அந்த பூவை தான் பெருநாள் அன்னைக்கு வச்சுக்கிட்டோம். பூ கட்டி வச்சதுக்கு அப்புறமா சஹருக்கு சோறு ஆக்கிட்டு இருந்தேன். சோறு ஆக்கிட்டு மீன் பொரிச்சிட்டு மாங்காய் போட்டு மீனானம் வச்சுருந்தேன். இந்த மீன் வந்து ஊர்லேருந்து அம்மா கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கு லாஸ்ட் நோம்பு, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு 30வது நோம்பு அப்படிங்கிறதுனால சஹர் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி கொத்து பணியாக கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து இஞ்சி கொத்து பணியாக செஞ்சேன். இஞ்சி கொத்து பணியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே விரும்பி சாப்பிட மாட்டோம். ஸோ எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு 1/2 கிலோ மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நைட்டு தூங்க போகும்போது 12-15 ஆயிடுச்சு. அதாவது 12 ஆயிடுச்சு. ஸோ தூங்கிட்டு காலையில் வந்து அப்புறம் எந்திரிச்சேன். இது வந்து புதன்கிழமை காலையிலே எடுத்த வீடியோ. நாளைக்கு வியாழக்கிழமை பெருநாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். நைட்டு பணியாரம் செஞ்சோம் இல்லையா? ஸோ அந்த பாத்திரம்லாம் நிறைய சேர்ந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வாஷ் பேஷனில் போட்டு கழுவ முடியாது அப்படிங்கிறதுனால கொல்லையில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து போட்டு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனு, கிச்சன் மேடை, அடுப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். காலையிலேருந்து லொகர் தொழுகிறதுக்கு போகிறது வரைக்கும் கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வட்டலப்பத்துக்கு பால் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ கழுவி வச்சுருக்கிற எல்லா பாத்திரத்தையும் இங்கே வந்து காய வச்சுட்டேன். இப்போ அடுத்து நான் வந்து வீட்டை மாப் போட போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து தலை நோம்பு அன்னைக்கு மாப் போட்டது, அதுக்கப்புறம் நான் நடுவில் போடவே இல்லை. இப்போ தான் நான் வந்து மாப் போட போகிறேன். அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலை நோம்புலேருந்து லாஸ்ட் நோம்பு முடிஞ்சு அடுத்து பெருநாள் முடிஞ்சு ஒரு 2 டேஸ் வரைக்குமே அந்த ரொட்டீன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ பெருநாள் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ரொட்டீன் வந்து நார்மல் ஆகும். நான் வந்து நார்மல் ரொட்டீனுக்கே வருவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா பெருநாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போயும் வந்து நம்மளுக்கு நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரொட்டீனும் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும். சமையலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சு நார்மலுக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகிடும். இப்போ நான் வந்து எல்லா இடத்துக்கும் மாப்பு வந்து போட்டுட்டேன்.
சும்மா லைட்டாக தான் தொடச்சி விட்டேன், ரொம்பலாம் அழுக்கு இல்லை. நம்ம ரெஹானா பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப வந்து துடைக்கிற அளவுக்கு அழுக்காக்கி வைக்கல, வீடை லைட்டாக தான் இருந்துச்சு, அதனால் தொடச்சிட்டேன். ரெஹானா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு விளையாட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் விளையாடுவாங்க. எத்தனை நாள் லீவாக இருந்தாலும் சரி தான், நான் வெளியில் எங்கேயுமே விட மாட்டேன், பக்கத்து வீட்டுக்கு கூட விட மாட்டேன், வாசலில் கூட விட மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் விளையாடுவாங்க. ஸோ அதனால் வீடு அந்தளவுக்கு அழுக்கு ஆகலை. வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அப்பாடா வேலைலாம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் போய் படுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், எங்கே போய் நான் தூங்குறது, மறுபடியும் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேலை வந்துருச்சு. பால் எல்லாமே பொங்கி ஊற்றிடுச்சு, இதை வந்து க்ளீன் பண்ணணும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி பாலை வந்து அடுப்பில் வச்சு சிம்மில் தான் வச்சுருந்தேன். அப்படி இருந்தும் பால் எல்லாமே பொங்கி ஊற்றிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணணும். எல்லா வேலையும் முடிச்சாச்சு, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஸ்டவ்வை மட்டும் லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிட்டு போயிடலான்னு கிச்சனுக்கு வந்து பார்த்தா பால் எல்லாம் பொங்கி ஊற்றிடுச்சு. இந்த அளவுக்கு கேப் விட்டு மூடி வச்சுருக்கிறேன், ஸ்டவ்வும் சிம்மில் வச்சுருக்கேன், அப்படி இருந்தால் பால் எல்லாமே ஊற்றிடுச்சு. இதை பார்த்தோன்னே சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ பொறுமையாக உட்காந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேனை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். ஒரு 4:15 தான் எல்லா வேலையும் முடிஞ்சு. கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஷாப்பிங்க்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான், ரெஹானா, ஹஸ்பண்ட் 3 பேர் கிளம்பி இப்போ கடத்தெருவுக்கு வந்துட்டோம். பெருநாவுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை குட்டி குட்டியாக ஒரு 4-5 வேலை இருந்துச்சு, அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசர்லாம் தொழுது முடிச்சுட்டு கிளம்பி வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கைலி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 கைலி எடுத்தேன். நண்டு பிராண்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாடலில் பார்க்குறேன். சரி அதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கைலி எடுத்தாச்சு. கைலி எடுத்ததோட போனஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ப்ளவுஸ் பீஸும் எடுத்துக்கிட்டேன். அது என்னோடய லிஸ்ட்லேயே கிடையாது, இருந்தாலும் வந்ததுக்கு போனஸாக 2 ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பசங்களுக்கு செப்பல்ஸ் வாங்குறதுக்காக ஒரு குட்டி ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த குட்டி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா செப்பல் கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இங்கே தான் எல்லாருக்குமே செப்பல்ஸ் வாங்குவாங்க. அதனால் கொஞ்சம் அந்த கடைக்காரங்க வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் பழக்கம். அதனால் வந்து அவங்க எப்போதுமே இங்கே தான், யாருக்கு செப்பல் வாங்கணும் அப்படின்னாலும் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. அதனால் பக்கத்துலேயே வேறு ஷாப்பு இருக்குது, ரொம்ப தூரம் போக தேவையில்லை. அதனால் வந்து ஹாஜாவையும் வர சொல்லியிருந்தோம். கொஞ்சம் நேரம் வந்து செப்பல் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தோம். ஹாஜா வந்தார், பட் அவருக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை, அதனால் அவர் வாங்கிக்கல. ஹஜிபெர்னா கிட்ட நான் வாங்கிக்கிறேம்மா, இப்போ எனக்கு செப்பல் ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ரியாஸ்க்கு வாங்கினோம். ரியாஸ்க்கு வந்து ஃபோட்டோ அனுப்பி தான் கேட்டோம், இது வேணுமா உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் வாங்கினாரு. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வரைக்கும் அதை மாற்றவே இல்லை, மாற்றணும். அதுக்கப்புறம் ஹாஜாவை அனுப்பி விட்டுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி உங்கள் கடைக்கு வந்துட்டோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எல்லாருக்கும் குலாப் ஜாமுன் போட்டு கொடுக்கறதுக்காக குட்டி குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஒரு கடைக்கும் வரும்போது டைமை பார்த்துக்கிட்டே வந்தேன், ஏன்னா இஃப்தாருக்கு டைம் ஆகிடும், வீட்டுக்கு டைமுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப அவசரமாக ஒரு ஷாப்புக்கும் போய் ஒரு பொருளும் வாங்கிட்டு இருந்தோம். நல்ல வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட்டம் இல்லை. நாங்கள் போன கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மீடியமாக தான் இருந்துச்சு கூட்டம்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கண்டெய்னர் தான் வாங்குறதுக்கு வந்தோம். ஒரு 20 கண்டெய்னர் வந்து வாங்கினோம். நாளைக்கு பெருநா அப்படிங்கிறதுனால நம்ம ரெய்ஹானாவை விட எனக்கு தான் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போ வந்து பெருநா வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதை விட இன்னைக்கு லாஸ்ட் இஃப்தார், லாஸ்ட் நோன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் வந்து அல்லா நாடுனா அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் இதே போல் எல்லா நோன்பையும் வைக்கிறதுக்கான பாக்கியத்தை வந்து அல்லாஹ் கொடுக்கணும். ஸோ எல்லாருமே துவா செய்வோம். வாங்கிக்கோங்க, நிறைய எவ்வளோலாம் வாங்குறேன். இங்கே இருக்க ரோஸ் வாட்ரு, ரோஸ் வாட்ரு ஒன்று அந்த சின்ன பட்டில் எடு, கீழே இருக்குது அந்தானே, அதான் அது ரோஸ் வாட்டர் தானே. அதுக்கப்புறமா ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தோம். இங்கே தான் மாதம் எல்லா மளிகை பொருளும் வாங்குகிறோம் இப்போ ரீசெண்ட் டேஸில். ஸோ இங்கே வந்து ஒரு சில பொருள்லாம் வாங்க வேண்டிய இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அறக்க பறக்க வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நோன்பு திறக்கிறதுக்கு நான் எதுவுமே செய்யலை, எதுவுமே வந்து செஞ்சு வைக்கல. இதுக்கப்புறம் தான் போய் செய்யணும் அப்படிங்கிற டென்ஷனில் போயிட்டுருந்தேன்.
நல்ல வேலையாக ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தா நம்ம வந்து வடபூரியா வாங்கிட்டு போயிடலாம். வீட்டில் வந்து வாட்டர் மெலன் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு ஜூஸ் போட்டு வச்சுக்கோ, சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வடபூரியா வித்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு வடபூரியா வாங்கிட்டு இருந்தோம். இந்த தெரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு டைமில் வந்து தெருவே வந்து ஒரே ஜகஜகன் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடபூரியா குட்டி பூரியாலாம் இருக்கும் இல்லையா, வாட்ஸம்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வித்துட்ருக்கோம். அந்த தெரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு நோன்பு திறக்கிறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பொருள் தான் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். கைலி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி தான் இருந்துச்சு, அதனால் தைக்கிற வேலை இல்லை, அதையும் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா நோன்பு திறந்துட்டு தொழுது முடிச்சுட்டு பெருநா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வட்டலப்பம் தான் செஞ்சேன். வட்டலப்ப ரெசிபிக்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செப்பரேட்டாக நிறைய வீடியோ இருக்குது. ஒன்று ஒரு டைப்பில் வந்து நான் செஞ்சுருப்பேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது கம்மியாக செஞ்சு பாருங்கள். இந்த வருஷம் வட்டலப்பம் பார்த்தீங்கன்னா 10 முட்டைக்கு செஞ்சேன். வீட்டுக்கும் தேவை, வெளியிலையும் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். பட் இது வந்து லைட்டாக சொதப்பிடுச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்வீட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் இன்னொரு டைம் வரை நான் வந்து வட்டலப்பம் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியிலேருந்து பிளான் பண்ணி ஒன்று ஒன்றா கரெக்டாக செஞ்சு முடித்தேன். ஏன்னா டைமுக்கு எல்லாமே முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் கரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். பட் வந்து பூ கட்டி வச்சேன் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு சொதப்பல். அதுக்கப்புறமா வந்து இந்த வட்டலப்பம் வந்து செகண்டாக வந்து சொதப்பலாயிடுச்சு. அடுத்து இன்னொன்று சொதப்பல் பண்ணேன், அது இப்போதைக்கு ஞாபகத்தில் இல்லை. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம், அதாவது பார்ட் 2ல் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.